Hey guys, welcome back. Crossbeats வந்து ரீசெண்டாக இந்தியாவில் அல்ட்ரா வாட்ச் டிசைனில் வந்து இக்னைட் சர்ஜ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அல்ட்ரா வாட்ச் டிசைன்லேயே வந்து ஒரு ரவுண்ட் டைல் வெர்ஷனாக வந்து இந்த ஆரா ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போ சேல் டைம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஆன்லைனில் பயங்கரமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோம். இதை பற்றி நம்ம சேனல்லேயே வந்து ஒரு சில வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அமேசான் ஆஃபர்ஸ், ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வைஸ்மே வந்து ஐஃபோன், சாம்சங் டீல்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்குமே வந்து நான் கீழே தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் டீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் சேனல்லையுமே வந்து நம்ம டீல்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த டைமில் வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இனிஷியலாக 3499 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஆரஞ்சு கலர், அடிஷ்னலாக வந்து பிளாக் அண்ட் சில்வர் கலரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ வாட்ச் வேலாம் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்மகிட்ட கிராஸ்பீட்டோட ஆரா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து கோல்டன் ஆரஞ்சு கலர். ஸோ சைடில் நம்ம பார்த்தோன்னா ஆர்பிட் ஆரா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நம்ம வந்து என்ன கலர் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 12,999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். கிராஸ்பீட்டில் பேக்கேஜிங் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒரு நீட் ஹை குவாலிட்டி பேக்கேஜிங் இருக்கும். உள்ள ஒரு லென்த்தி பாக்ஸில் கிராஸ்பீட் அப்படின்ற பிராண்டிங் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரீ ஸ்க்ராட்ச் கார்டுக்கான ஒரு கார்டு இருக்குது. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவலுக்கான ஒரு QR கோட் இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணி யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து அடிஷ்னல் 6 மந்த் வாரண்ட்டி, வாட்ச்க்கு வந்து 6 மந்த் வாரண்ட்டி இருக்கும். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு அடிஷ்னல் 6 மந்த் வாரண்ட்டி, டோட்டலாக வந்து 1 இயர் வாரண்ட்டி தராங்க. அண்ட் உள்ள ஸ்டாப் அண்ட் வாட்ச் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்போட குவாலிட்டி நல்லா இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. லாங் வியருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. சைடு பெசல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் ஒரு திக்கான பெசல்ஸ் இருக்குது. டாப்பில் மல்டி ஃபங்க்ஷனல் ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது. ஃபங்க்ஷனல் க்ரௌனாக வந்து ஒர்க் ஆகும். பாட்டமில் ஒரு பட்டன் இருக்குது. அதை ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை கஸ்டமைஸ் பண்ண முடியுமான்றது வந்து பார்க்கலாம். பேக் சைடு நம்ம வந்து பாட்டமில் வந்து சார்ஜிங் போர்ட், மேலே வந்து சென்சார்ஸ் இருக்குது. கிராஸ்பீட் ஆர்பிட் ஆரா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே ஸ்மார்ட் வாட்ச். டிஸ்பிளே குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. ரைட் சைடு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ஸ்டாப் வாட்சோட வெயிட் வந்து 38 கிராம்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வாட்ச் UI பார்த்துட்டு வந்துடலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம இந்த ரொட்டேட்டிங் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரொட்டேட் பண்ணும்போது வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெனுவில் இருக்கும்போது ரொட்டேட் பண்ணும்போது நேவிகேட் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெனுவோட வியூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். செட்டிங்ஸ் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம மெனுக்குள்ளே போயிடலாம். ஸோ மெனுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்லீப் டேட்டா பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபோன் கால்குள்ளே போயிட்டு நம்ம டயல் பண்ணுறது, கான்டாக்ட் சேவ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் மோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச்லேருந்தே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் ரெக்கார்ட் இருக்குது. நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம்னா அதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். பிபியும் வந்து வாட்ச்லேருந்து மெஷர் பண்ண முடியும். வெதர் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆப்பில் வந்து நம்ம லொக்கேஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வெதர் ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஷட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா DFI ஆப் வழியாக வந்து கேமரா ஓப்பன் ஆகும். ஃபோனோட நேட்டிவ் கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. பிளேயர் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனோட மியூசிக் வந்து இந்த பிளேயர் வழியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸில் டிஸ்பிளேக்குள்ளே போனால் பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்லீப் ஆப்ஷன் இருக்குது. வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். DND மோட் இருக்குது. அண்ட் வைப்ரேஷனோட இன்டென்சிட்டியுமே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வேணுமா ஹார்டாக வேணுமான்ற மாற்றிக்கலாம். இந்த வாட்சில் வந்து வைப்ரேஷனுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் அண்ட் ஹார்டாக வைக்கும் போதுமே வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் லோ பவர் மோட் இருக்குது. ஃபோன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ப்ளூடூத் ஸ்பீக்கராக வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் கால்ஸ் பேசுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். மீடியா ஆடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாட்சோட ஸ்பீக்கரில் கேட்காது. அண்ட் ஸ்க்ரீன் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து AOD. ஸோ அனலாக் வேணுமா டிஜிட்டல் வேணுமான்ற வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அனலாக் எனேபிள் பண்ணுறேன். ஸ்லீப்க்கு டைம் செட் பண்ணியிருப்போம். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம AOD வந்து நமக்கு ஆன் ஆகிடுச்சு. AOD ஆன் ஆனதுக்கப்புறமா நம்ம அனலாக் டிஜிட்டல் எது செட் பண்ணியிருக்குமோ அந்த வாட்ச் ஃபேஸ் வந்துடும். பட் AOD வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேபி அரௌண்ட் ஒரு 2 days வரலாம். AOD வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபோனோட
பேர் பண்ணிட்டு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனால் டைமர் இருக்குது, அலாம் வந்து நம்ம வாட்ச்லேயே செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் அண்ட் லேடிஸ்க்காக வந்து சைக்கிள் ட்ராக்கிங் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் அண்ட் ஃபைன் ஃபோன் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து நமக்கு வாட்ச்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்ச்சில் ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக டேபிள் மேலே வைக்கும்போது வந்து மெஷர் ஆகாது. ஸோ டேபிள் மேலே வைக்கும்போது கனெக்ட் வாட்ச் ப்ராப்பர்லின்ற மாதிரி நமக்கு மெசேஜ் வரும். நான் எனபிள் பண்ணிட்டேன். ஸோ வியர் வாட்ச் ப்ராப்பர்லி அண்ட் ட்ரை அகைன் வருது. ஸோ அந்த சென்சார்ஸ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் வியர் பண்ணி செக் பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட் காட்டுது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ வாட்ச் UI பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்டு குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்ச்க்கு வந்து ஒரு மெட்டல் கேசிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பில்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ்க்கு. அண்ட் பேக் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. வாட்ச் ரொம்ப ஹெவியாக இல்லை வியர் பண்ணுறதுக்கு. ஒரு லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்டாப்போட குவாலிட்டியுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. சிலிகான் ஸ்டாப் பட் ஒரு வேவ் பேட்டர்ன் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 22 mm ஸ்டாப் அண்ட் தின் ரிஸ்ட் இருக்கவங்களுமே வந்து வியர் பண்ண முடியும். ஏன்னா அடிஷ்னல் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாப்பில். பட் ஸ்டாப்போட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து டிஸ்பிளே வந்து பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகலை. பட் டிஸ்பிளேக்கு வந்து கொஞ்சம் பெசல்ஸ் வந்து இருக்கும். ஸோ பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. அண்ட் அடிஷ்னலாக வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பட் தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்கிடாதீங்க. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.46 inch AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வைப்ரண்ட்டாக பஞ்சியாக எடுத்து கொடுக்குது. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் நம்ம பார்த்தோன்னா 454x454 பிக்சல்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே தான். நார்மல் யூசேஜில் வந்து பிக்சலேட் ஆகிற மாதிரி வந்து நம்ம நார்மலாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஷார்ப்பாக இருக்குது. டிஸ்பிளேலேயே வந்து பெரிய பாசிட்டிவ் என்னென்னா 1000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் நல்ல ஒரு பிரைட்டான என்வாயன்மெண்ட்லேயுமே வந்து டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. வாட்ச்சில் பை டிஃபால்ட்டாக வந்து 6 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் இருக்குது. நம்ம ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸாகவும் செட் பண்ணலாம். அடிஷ்னலாக வந்து 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. DFIT ஆப்பில் நியூ வாட்ச் ஃபேஸஸ் செக்ஷன் இருக்குது. ஸோ புதுசாக ஏதாவது வாட்ச் ஃபேஸ் அவங்க அப்டேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம அந்த நியூ செக்ஷனில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்து 280 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு அரௌண்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். பட் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் யூசேஜில் அப் டு ஒரு 7-8 days வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக கால்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் பை வந்து கம்பெனிலேருந்து 15 days கிளைம் பண்ணுறாங்க. ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. மினிமமாக வந்து நம்ம 5 minutes வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். எலிவேட்டட் ஹார்ட் ரேட் சப்போர்ட் வந்து ஆப்பில் எனபிள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஹார்ட் ரேட் போனால் அலர்ட் வரும் அப்படின்றது வந்து நமக்கு வாட்ச் நோட்டிஃபை பண்ணோம். ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. பட் பட்ஜெட் வாட்சஸ் மோஸ்ட்டாக வந்து நமக்கு பகலில் தூங்குறது வந்து ட்ராக் பண்ணாது. அமேஸ்ஃபிட்லேயுமே வந்து ஒரு சில மாடல்ஸ் வந்து பகலில் தூங்குறது வந்து ட்ராக் பண்ணாது. ஸோ மோஸ்ட்டாக பட்ஜெட் வாட்சஸில் இருக்கக்கூடிய ஒரு காமனான இஷ்யூ தான் அது. அண்ட் பட் ஸ்லீப் ட்ராக்கிங்கோட அக்யூரேசியுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை. ஏன்னா நம்ம ஒரு 6 hours தூங்கணும் அப்படின்னா 4 to 5 hours அந்த மாதிரி தான் காட்டும். அண்ட் வாட்டர் ரிமைண்டர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஐடில் அலர்ட் சப்போர்ட்டும் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம டைம் செட் பண்ணிட்டோம்னா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து அலர்ட்ஸ் ப்ராப்பராக வந்துட்டு இருக்கு. லேடிஸ்க்காக வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ரிமைண்டர் வந்து இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 123 ஸ்போர்ட்ஸ் மோட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வாக்கிங் மோட் எனபிள் பண்ணிவிட்டு ஒரு 100 steps நடக்கும்போது 90% வரைக்கும் நமக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஓவரால் அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஓவரால் அக்யூரேசி வந்து நமக்கு 80 to 85% இருக்குது. ஸோ வாக்கிங்க்கு ஓகே, ஓரளவு டீசெண்டான ட்ராக்கிங் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இது ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. பட் பேசிக் இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் வாக்கிங்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். காலிங் விஷயத்துக்கு வந்து இன்கமிங் கால் வரப்போ நம்ம அந்த கால்ஸ் வந்து மியூட் பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஒன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்குது. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் கொடுத்தது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் நம்ம பேசும்போது நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. ஓவரால் காலிங்க்குமே வந்து நம்ம இந்த வாட்சை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வாட்ச் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே டிசைனில் இருக்கக்கூடிய வேறு பிராண்ட் வாட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு 2500 3000 அந்த ப்ரைஸில் வந்து கிடச்சிட்ருக்கு. கிராஸ்பீட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ப்ரைஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னென்னா லுக்கு, குவாலிங்கு, டிஸ்பிளே இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ வந்து இந்த வாட்ச் கன்சிடர் பண்ணலாம். பட் அப்கமிங் அண்ட் பிக் பில்லியன் டே சேல் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேல் டைமில் லான்ச் ப்ரைஸ் இல்லை 3000க்கும் கம்மி ஆகிறதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. மேபி இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு 3000 ஆர் பிலோ கிடைக்கிது அப்படின்றப்போ ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.